21 கட்சிகளோடு திமுக கூட்டணி இந்த பக்கம் வலுவாக இருக்கு. பாஜக, பாமக என்று 2 கட்சிகளோடு மட்டுமே அதிமுக கூட்டணி அமைத்திருக்கிறது. அமமுகவும் சேர்ந்திருக்கிறது. இதுல களத்தில் பிந்தி இருக்கிறார்கள் அப்படின்ற விமர்சனத்தை தொடர்ச்சியாக முன்வைக்கிறார்கள் விமர்சகர்கள். எப்படி அதிமுக முந்த போகிறது களத்தில்? புதிய தலைமுறையினுடைய இந்த நிகழ்வை வழிநடத்துகிற நெறியாளருக்கும், மேடையில இருக்கிற அனைத்து கட்சி நண்பர்களுக்கும், இந்த அரங்கத்திலே இருக்கிற எங்களுடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய மாண்புமிகு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எப்படி இருக்கிறது, நீங்கள் பின்தங்கி போய்விட்டீர்களா என்கிற கேள்வியை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், அரசியல் என்று வருகிற போது 2 விடயங்கள் முக்கியமானது. ஒண்ணு பிரச்சாரம், செஞ்சதை பிரச்சாரம் பண்றது. இன்னொன்னு செய்யறது. இந்த கூட்டணி கட்சிகளை நாங்கள் வைத்துக் கொண்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஒரு தோற்றத்தை உருவாக்குவது. நிறைய கூட்டணி கட்சி இருக்கு, நிறைய கூட்டணி கட்சி இருக்கிறங்காட்டி நாங்க வென்றுவோம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது வேறு, கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவர்களோடு சேர்ந்து மக்களுக்கு உண்மையில் பணியாற்றுவது என்பது வேறு. இப்ப எவ்வளவு கட்சி வேணா கூட்டணி இருக்கட்டும், 500 கட்சியை கூட்ட திமுக கூட்டணியில சேர்க்கட்டும். நான் கேட்கிறேன், திமுகவிலே இந்த கூட்டணியிலே சேர்ந்திருக்கிற கட்சிகளுக்கு என்ன நோக்கம்? திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்மையிலேயே வருத்தப்படுகிறவர்களா? அவர்களுக்காக போராடியவர்களா? நான் ஒவ்வொன்னா சுட்டி காட்ட முடியும். இந்த திமுகவினுடைய 5 ஆண்டு கால ஆட்சி தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுபோல மோசமான ஆட்சி நடந்ததே இல்லை என்கிற அளவிற்கான ஒரு காட்டாட்சி. அதற்கு எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல முடியும். நாங்க இப்ப சொல்றோம்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிற போது அங்கொன்றும் இங்கொன்றுமா அப்படித்தாங்க நடக்கும் என்று இவர்கள் பேசுவது உண்டு. ஆனால் நான் சொல்லுகிறேன், அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பதை நான் சொல்லவில்லை. ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சியிலே பொறுப்பிலே இருக்கிறவர்கள், ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சரின் குடும்பத்திற்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் இந்த நாட்டிலே ஏற்படுத்தி இருக்கிற மோசடிகள் இருக்கிறது இல்லையா, இதற்கு யார் பொறுப்பேற்பது? நான் கேட்கிறேன். நான் பல தடவை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு சொல்றேன். இதே திருவொற்றியூர் சென்னையில திருவொற்றியூர்ல இருக்கிற எம்எல்ஏ சங்கர் அவர்கள், அவர் கமிஷனர், மாநகராட்சியிலே பணியாற்றுகிற பொறியாளர் ஒருவரை தெருவிலே வைத்து கன்னத்தில் அறைந்தார். அரசு ஊழியரை தாக்கிய வழக்கு, கேஸ் கொடுத்தது கமிஷனர், கிரிமினல் கேஸ். உண்மையில் அந்த எம்எல்ஏ மேல எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்காரா? நடவடிக்கை உண்டா? காவல்துறை பெண் அதிகாரி திமுகவின் கூட்டத்திலே கலந்து கொள்கிறார். திமுகவை சேர்ந்த 2 குண்டர்கள் அவங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கிறாங்க. அவன் மேல வழக்கு போட்டா 23 வயசு பொண்ணு, அந்த எஸ்ஐ, அந்த பொண்ணு ரோட்ல நின்னு அழுதுது இவங்க கொடுத்த பாலியல் டார்ச்சர்ல. அந்த வழக்கு இன்னைக்கு வாபஸ். தெரியுமா உங்களுக்கு? எப்படி அந்த வழக்கு வாபஸ் வாங்க முடியும்? வாங்கி இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரர் ஒருத்தர் ஈரோட்ல நடத்துற பேக்கரி, அந்த பேக்கரிய திமுகவினுடைய சிட்டிங் கவுன்சிலர் உள்ள பூந்து அடிச்சு நொறுக்கிறார். என்ன வழக்கு? அவர் மீது நடவடிக்கை உண்டா? கிட்னி திருடுறான். சாதாரண மக்களை, ஏழை மக்களை ஏமாத்தி கிட்னி திருடுறான். கிட்னி திருடிய மருத்துவமனை யாருக்கு சொந்தமான மருத்துவமனைன்னு பார்த்தா திமுக எம்எல்ஏ சொந்தமான மருத்துவமனை. கள்ளச்சாராயம் குடிச்சிங்க 100 பேருக்கு மேல செத்தான். அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சியவனை கைது செய்து கொண்டு போனார்கள். அவன் திமுகவினுடைய உறுப்பினர் இல்லையா? திமுக கட்சிக்கு தேர்தல் வேலை பார்த்தவன், திமுகவினுடைய பொறுப்பாளர். நீங்க கூட்டணி பத்தி பேசுகிற போதெல்லாம் சொல்லுகிறீர்கள். இப்ப கூட அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், எங்கள் பொதுச் செயலாளர் கேட்டுட்டே இருந்தாராம், கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு. விடுதலை சிறுத்தைகளை கூட கேட்டாராம். ஏங்க நாங்களா கேட்டோம்? நீங்க தான் துணை பொதுச் செயலாளர் ஒருத்தரை வச்சு இந்த திமுக கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு பேச வச்சீங்க. அப்புறம் ஸ்டாலின் சொன்னாரு, துணை பொதுச் செயலாளரையே கட்சி விட்டு அனுப்பிட்டீங்க, பக்கத்து கட்சிக்கு போயிட்டாரு. நீங்க கேட்டது தானுங்க. நீங்க திமுகவிடம் சரணாகதி அடைந்து கிடக்கிறீர்கள் என்பதற்கு இதை விட என்ன எடுத்துக்காட்டு வேணும்? இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே கூட்டணி, ஸ்ட்ராங்கா இருக்கிற கூட்டணி பாத்தீங்களா? எல்லாரும் முதலமைச்சர் எவ்வளவு தூரம் இந்த கூட்டணி ஜெல்லா இருக்குதுங்கிறதுக்கு போன வாரம் புதிய தலைமுறையில அண்ணன் வன்னியரசு பேசி இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர். காங்கிரஸ் கட்சியில் நிறைய குளறுபடிகள், முரண்பாடுகள், கோஷ்டி பிரச்சனைகள் உள்ளன. சொந்த கட்சி பிரச்சனையை செல்வ பெருந்தகை தீர்க்க முயன்றால் கட்சிக்கு நல்லது. செல்வ பெருந்தகையின் பேச்சில் நல்ல நோக்கம் இல்லை என்பது என் நம்பிக்கை. இதையெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு செய்தி சொல்லியிருக்காரு.
தாழ்த்தப்பட்டோர் மீது தாக்குதல் நடந்த போது செல்வ பெருந்தகை போராட்டம் நடத்தியுள்ளாரா? எதையும் செய்யாமல் 5 ஆண்டுகளா இப்போது பேசுவது விளம்பர ஸ்டண்ட் அரசியல். செல்வ பெருந்தகைக்கு ஏன் இந்த மீடியேட்டர் வேலை? திருமாவளவனுக்கு ஆலோசனை சொல்லும் அளவுக்கு செல்வ பெருந்தகை வளரவில்லை. கூட்டணி எப்படி ஜெல்லா இருக்குது பாத்தீங்களா? கூட்டணி ஜெல்லு. இதுக்கு அண்ணன் செல்வ பெருந்தகை பதில் சொல்றாரு. விசிக வன்னியரசு அரைவேக்காட்டுத்தனமாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் சொன்னால் இந்த தோழர்கள் இப்பொழுது எழுந்து சண்டை போட்டு என்னை பேசவே விட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு போன வாரம் பேசுனீங்க, போன தேர்தலில் பேசுனீங்க, அது கூட்டணி வருகிற போது சூழலுக்கு ஏற்ப அரசியல் சூழலுக்கு ஏற்ப முடிவெடுப்போம். ஆனா கூட்டணி அமைச்ச பிறகு போன வாரம் இவங்க பேசுனது. நான் சொல்லுகிறேன், மதிமுக காங்கிரசுக்கு இடையே மோதல், விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் இடையே மோதல், காங்கிரசுக்கும் திமுக இடையே மோதல். எனக்கு முன்னாடி அண்ணன் வன்னிய இவர் மரியாதைக்குரிய ஷானவாஸ் சொன்னாரு, மோடி அவர்கள் வருகிற போது தமிழ்நாட்டிற்கு ஏதாவது நல்ல திட்டங்களை அறிவித்தாரா? அவசரப்படாதீங்க, இன்னும் வருவாரு, இன்னும் நிறைய முறை வருவாரு, நிறைய திட்டங்களை அறிவிக்க போறாரு, அது ஒண்ணு. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வோம் என்று சொல்லுகிற இந்த ஐஎன்டி கூட்டணி, இண்டு கூட்டணி, இந்த கூட்டணி அதனுடைய தலைவர் சரியோ தப்போ எங்களுக்கும் சேர்த்துத்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவரை அன்பாலோவே பண்ணிட்டு போயிட்டாரு. முதலமைச்சரையே அன்பாலோ பண்ணிட்டாரு. மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க நாளைக்கு வந்தா? இதே முதலமைச்சர் சொல்லுகிறார், நம்முடைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்லுகிறார், ஏன் நீட் சம்பந்தமாக நீங்கள் தவறான வாக்குறுதியை கொடுத்தீர்கள், ஏன் நீட் தேர்வை உங்களால் ஒழிக்க முடியல கேட்டா அவர் சொல்றாரு, நாங்க என்ன பண்றது, இந்தியா கூட்டணி வந்துரும், ஜெயிச்சு வந்துருவோம் நினைச்சோம், வரல, நாங்க என்ன பண்றது? இப்ப நாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு அன்பாக சொல்லுவது, கட்டாயமா 2029 வரைக்கும் இந்திய கூட்டணி வரப்போறது வாய்ப்பு இல்லை, அதற்கு அப்புறமும் வாய்ப்பே இல்லை. எனவே உங்களால் செய்ய முடியாது என்பது தெரிந்த பிறகு இந்த முறை எதற்காக நீங்க வாக்குறுதி கொடுக்கணும்? எதற்கு முதல்ல நீங்க தேர்தலை சந்திக்கணும்? அதனால முழுமையாக சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலே, இந்த கள்ளச்சந்தைகளை கட்டுப்படுத்துவதிலே, ஊழல் எல்லாத்திலையும் முழுமையா தோற்று போய்விட்ட ஒரு அரசாங்கம் வெறும் விளம்பரத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சார். ஒரு கேள்வி பாஜகவை கூட்டணியில் வைத்திருப்பதாலேயே அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் பின்னடைவு என்றுதானே வாதம் வைக்கிறார்கள். பாஜகவை கூட்டணியில் சேர்த்து கொண்டதால் உங்களால் களத்துல முந்தி இருக்க முடியாம போய்விட்டதா? இல்ல, இது தொடர்ச்சியா இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க எப்பவுமே அதிமுக என்ன பிரச்சனை, ஏற்கனவே ஒரு இதுல சொன்னேன், இந்த பள்ளிக்கூடத்து பசங்க கட்டுரை எழுதுறதுக்கு போகும்போது நம்ம பையன் தென்னை மரத்தை பத்தி படிச்சுட்டு போயிருப்பான் கட்டுரைக்கு. அங்க போன கேள்வி பசுமாட்டை பத்தி வந்துடும். இந்த பையன் பசுமாட்டை பத்தி படிச்சுட்டு போய் தென்னை மரத்தை வந்து பையன் பசுமாட்டை பத்தி தான் படிச்சிருப்பான், கேள்வி தென்னை மரம். இவன் என்ன பண்ணுவான்னா பசுமாட்டை பத்தி முழுசா எழுதி கடைசி வரியில இவ்வளவு அருமையான பசுமாட்டை கட்டி வைப்பதற்கு தென்னை மரம் பயன்படுகிறதுன்னு எழுதி வச்சுட்டு வந்தான். அந்த மாதிரி அதிமுக மேல என்னங்க குறைன்னு கேட்டா, அதிமுக ஆட்சியில என்னங்க குறைன்னு கேட்டா, எங்க 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம், 68 அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்தோம், 7 சட்டக்கல்லூரி கொண்டு வந்தோம், வேளாண் பல்கலைக்கழகம் கொண்டு வந்தோம், கால்நடை வளர்ப்பு கல்லூரி கொண்டு வந்தோம், 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம், 2000 அம்மா மினி கிளினிக் கொடுத்தோம், 2 வருஷத்துல எடப்பாடியார் செய்த சாதனை இத்தனையும் சொல்லி என்னங்க குறைன்னு கேட்டா, இவங்க நம்மள சொல்றது இல்ல, அதிமுக சொல்றது இல்ல. பிஜேபி மணிப்பூரிலே பார்த்தீங்களா, குஜராத்திலே பார்த்தீர்களா, அங்கே பார்த்தீர்களா, அமெரிக்காவை பார்த்தீர்களா, கடைசியா திரும்பி அந்த பிஜேபியோட கூட்டணியில் இருப்பதால் உங்களை ஏற்று நான் சொல்லுகிறேன். திரு ஷானவாஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கே நான் பதில் சொல்றேன். பாரதிய ஜனதாவை இவ்வளவு நீங்க விமர்சனம் வைக்கிறீங்கல்ல, இதே விமர்சனத்தை நேருக்கு நேரா நீங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி மேல நான் வைக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம். இந்த நீட் தேர்வை ஏன் பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர் புறக்கணிச்சாங்கிறீங்க, அது அண்ணன் பதில் சொல்லுவார், சொல்லட்டும். நான் சொல்றேன், இந்த நீட் தேர்வை இந்தியாவிற்குள்ளே கொண்டு இந்த நீட் தேர்வு இன்னைக்கு இருப்பதற்கு காரணமாக இருப்பதே காங்கிரஸா இல்லையா? அந்த காங்கிரஸோட உங்களுக்கு என்ன வேலை? பாரதிய ஜனதா பத்தி பேசி, பாரதிய ஜனதாவை நீங்க பேசுகிற போது அதிமுக ஒப்பிடக்கூடாது, திமுக ஒப்பிட, காங்கிரஸ் ஒப்பிடுங்க. நீங்க சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குனாங்க, இந்திக்கு நிதி ஒதுக்குனாங்க. தயவு செய்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளவு நிதி சமஸ்கிருதத்துக்கு, இந்திக்கு, தமிழுக்கு ஒதுக்கப்பட்டதுன்னு கொடுங்க சார். இல்ல நாளைக்கு வந்தாலும் செய்யுமா காங்கிரஸ்? காங்கிரஸ் நாட்டிலிருந்து முழுமையா அழிஞ்ச பிறகு இப்ப வேற வழியே இல்லைங்கிற போது தமிழ்நாட்டில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக போலியான வாக்குறுதிகளை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறது. அதை இவங்க எடுத்துட்டு இப்படியான ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார்கள். 5 ஆண்டு கால இவர்களுடைய ஆட்சி முழுமையாக தோற்று போயிருக்கிறது. அரசுக்கு சொந்தமானவர்கள், அரசை நடத்துகிறவர்களே, நான் ரொம்ப மனவேதனையோடு சொல்லுகிறேன், சட்டவிரோதிகளாக மாறி இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியம்.